சுப்பிட்டால் ஹோசோப்பிட்டால் ஹாஸ்பிட்டலில் தான் அப்படி எழுதியிருக்காவுல கோசுப்பிட்டால்னு ஆஸ்பத்திரின்னு கூட எழுதி போடலாம். சரி, இந்த ஆஸ்பத்திரியில் வேலை கிடைக்கான்னு பார்ப்போம். நல்ல பெரிய ஆஸ்பத்திரியாக இருக்குது. நம்ம படிப்புக்கு ஏற்ற ஏதாட்டும் ஒரு வேலை கிடைச்சா போதும். 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். ஏதாவது ஒரு சின்ன சின்ன டாக்டரு குழுது கொடுத்தா கூட போதும், பண்ணிடுவோம். உள்ளே போய் கேட்டு பார்ப்போம், கொடுப்பாவோ. ஆனால் 10வதுன்னு சொல்லாமல் டாக்டர்னே சொல்லி கேட்போம். என்ன இங்கே ஒரு கண்ணுருட்டி பொம்பளை இருக்கா? யார் டாக்டராக இருப்பாளோ? யாரும் தெரியலையே, கேட்போமா? HHB மேடம், ஐயா மிஸ்டர் நெட்டவள்ளி, இங்கே எனக்கு வேலை வேணும். டாக்டர், பெரிய டாக்டர் எங்கே இருப்பாவோ? நான் அவரை உடனே பார்த்தாகணும். அவர் எனக்கு ரொம்ப பழக்கம். ஹாய் மேம், மே ஐ ஹெல்ப் யூ? மே மாதம் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஐயா, அது வரைக்கெல்லாம் பொறுக்க முடியாது. இப்போவே டாக்டரை வர சொல்லம்மா. விச் டாக்டர் மேம்? ஆமாம், விஜி டாக்டர் தான். கூப்பிடுங்க. என்ன ஐயா, இது என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கு? இங்கே இப்படி சண்டை போடுறத சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டாங்கன்னா நம்மளை தான் திட்டுவாங்க. சரி, நம்ம உள்ளே அனுப்பி விட்ருவோம். மேம், நேராக போய் லெஃப்டில் திரும்புங்க, அங்கே டாக்டர் ரூம் வந்துடும். வெரி குட். இதே போல் நல்ல வேலை செய்யணும்னு நான் இங்கே டாக்டராக ஜாயின் பண்ணிடுவேன் டூட்டிக்கு. அப்புறம் நீ நல்ல வேலை செய்யான்னு பார்த்து உடனே டாக்டர் ஆக்கிடுறேன், கவலைப்படாத. நம்ம ஹாஸ்பிட்டல் நார்மல் பேஷண்ட் தானே பார்ப்போம், மென்டல் பேஷண்ட் இது வரைக்கும் பார்த்தது இல்லையே. திடீர்னு மென்டல் பேஷண்ட் வர சொல்லியிருக்காங்களோ? நோ. இன்னைக்கு நம்ம இந்த ஆப்ரேஷனை இமிடியட்டா முடிச்சு ஆகணும், இல்லைன்னா பெரிய பிரச்சனையே ஆகி போயிடும். எப்படியாட்டும் உயிரை பிடிச்சு வச்சிருங்க, நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவேன். பாவம் டாக்டர் ஏதோ ரொம்ப இதாக பேசிட்டு கிடக்காரு. ஐயோ பாவம், நம்ம சீக்கிரம் வேலைக்கு சேர்ந்து அவருக்கு நல்லா ஆப்ரேஷன்லாம் பண்ணி நல்லா உதவியாக இருந்துக்கிடணும். சீக்கிரம் குடோன்ல இருக்கிற மெடிசன்லாம் எடுத்துட்டு வாங்க. என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாமே நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, சரியா? சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு கூப்பிடுங்க. டாக்டர் ஒரு டைப்பாக இருக்கா. அப்படி மண்டை நல்லா உருண்டையாக பாலில் 2 பொட்டு வச்ச மாதிரி கண்ணு, அப்புறம் மண்டையில் ஒரு லைட்டு. ஏன் இப்படி மூஞ்சி மண்டை எல்லாம் முழுக்கட்டேன்னு இருக்கு? முடி வளர்த்தா என்ன? இவ்வளோ பெரிய டாக்டரு ஒரு விக்காட்டு வச்சுட்டு அலையலாம். சரி, நமக்கு என்ன வந்திருக்கு? ஹலோ, யாருமா நீங்க? எப்போ வந்தீங்க? டாக்டர், ஐ எம் மிஸ்டர் நெட்டவள்ளி, டாக்டர் நெட்டவள்ளி. ஓ, அந்த ஜான்சி மேடம் அந்த டாக்டர் அனுப்புனாங்களா? இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க. நேரத்தை வர வேண்டியங்க தானே? சரி, அப்போ நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணிருங்க. ஜான்சி டாக்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சான்சி டாக்டரா? அது யாரும் தெரியலையே. சரி, ஏதாவது சொல்லுவோம். ஆமாம், சான்சி குதிரையில் போவா அவளை, சான்சி ராணி லட்சுமி பாய். தெரியும், எனக்கு நல்லா தெரியுமா அவியல. அவையே அந்த பாட புத்தகத்தில் இருப்பா அவளை 10வது இதில். அவருதான் அவியலே தான். சிரிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. முக்கியமான ஆப்ரேஷன் நிறைய இருக்கு. ஒழுங்கா என் பின்னாடியே வா. நம்ம இன்னைக்கு எல்லா ஆப்ரேஷனையும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போறோம், சரியா? டாக்டர், நான் சொல்ல வந்ததை நீங்க கேட்கவே இல்லையே. நான் என்ன தெரியுமா சொல்ல வந்தேன்? நான் என்ன படிச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காதவா, ஆப்ரேஷன் ரூமுக்கு போவோம், நேரம் ஆயிட்டு. அடக்கடவுளே, டாக்டர் வேலை கிடைக்கிறது இவ்வளவு ஈஸியா? இது தெரியாம நான் இவ்வளவு நாள் என் ஆளெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் முதலே முன்னாடியே வந்து டாக்டர் வேலையில சேர்ந்துருக்கலாம் போலயே. சரி, அவசரமா ஏதோ ஆப்ரேஷனுக்கு கூப்பிடுதாரு, என்னன்னு போய் பார்த்து வச்சுட்டு வந்துருவோம். நம்ம தான் நிறைய டயருக்குலாம், சைக்கிள் டயரு, பைக் டயருக்குலாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோமே. ட்ரைனிங் டாக்டர், இதுதான் ஆபரேஷன் ரூம், சரியா? இப்ப பேஷண்ட்டை கொண்டு வந்து போடுவோம், தயாரா இருந்துக்கிடுங்க. ஓகே டாக்டரே, ஓகே. வாங்க. வெல்கம் பேஷண்ட், வெல்கம். போய் படுங்க. என்னாச்சு? படுக்க சொல்லுதாரு. அப்ப நம்ம படுத்துட்டு தான் ஆபரேஷன் பண்ணணும் போல. சரி, போய் படுப்போம். இந்த டாக்டர் பையன் சின்ன பெட்டா போட்டிருக்கான். காலு என்ன நீட்டி வச்சுட்டு இருக்க வேண்டியது. சரி, கொஞ்சம் மடக்கி படுப்போம். வெரி குட். நீங்க ஆபரேஷன் தெரிஞ்சு முதல்ல சட்டை போடாம வந்துட்டீங்க. ரொம்ப வசதியா போச்சு. சீக்கிரம் போய் படுங்க. எங்க போய் படுக்க இடம் இல்லையே? யோ, பின்னாடி எவ்வளவு பெரிய பெட்டு போட்டு வச்சிருக்கான் ஆபரேஷன் பண்றதுக்கு. அங்க போய் படுமியா? நேர் பின்னாடி திரும்பி பாருமியா? ஓ மை காட், ட்ரைனிங் டாக்டர், என்ன விளையாட்டு இது? எதுக்கு நீங்க போய் படுத்திருக்கியோ? டாக்டர், நீங்க தானே சொன்னீங்க படுத்துட்டு ஆபரேஷன் பண்ணணும்னு. வெல்கம்னு சொன்னீங்களா எனக்கு? அதனாலதான் நான் போய் படுத்திருக்கேன். பெட்டு கொஞ்சம் நீளமா போடுங்க பாருங்க. காலை வைக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டு படுத்திருக்கேன். ஓ மை காட், ப்ளீஸ் ட்ரைனிங் டாக்டர் கொஞ்சம் இறங்கி வாங்க. அவரை படுக்க போட்டு தான் நம்ம ஆபரேஷன் பண்ண போறோம். ஐயா, அப்படியா? இருங்க, கால்லாம் சிக்கிட்டு எடுத்துட்டு வாரேன். ஒட்டன்னு சீக்கிரம் படுங்க, ஆபரேஷன் பண்ணணும்ல. ட்ரைனிங் டாக்டர், இவருக்கு நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போறோம்னா, இவருக்கு கையில் லேசாக ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அதனால எலும்பு உடஞ்சிருக்கு. அதனால நம்ம லேசாக அதை கட் பண்ணி உள்ள இருக்கிற எலும்பை ஒட்டி அதுக்கப்புறமா அதை நம்ம கெட்டு போட்டு விட்டுருவோம். இதுதான் இன்னைக்கு நம்ம செய்ய போற முதல் ஆப்ரேஷன். நீங்க கையை வெட்டி பாருங்க, நான் கொஞ்சம் மண்டையை வெட்டி உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். டாக்டர், எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கி. ஐயோ என்ன விட்டுருங்க. எனக்கு கையில தான் அடிபட்டு இருக்கு, மண்டையில இல்ல. பேஷண்ட் இப்படிலாம் கத்தக்கூடாது. அவைய டாக்டர், அவைகளுக்கு தெரியாதா? மண்டையை லேசா திறந்து பார்த்தா பார்த்துட்டு போட்டுமே. இப்போ அதில் என்ன கிட்ட பேர போகுது? ஐயா, டாக்டரே சொல்லிட்டாரு. என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா? டாக்டர் சீக்கிரம் சுத்தியல் எடுத்துட்டு வாங்க. நம்ம லேசா மண்டையை கீறி உள்ள இருக்கிற மூளையை பார்த்துட்டு உடனே மூடி வச்சிருவோம்.
என்ன இது ஒரு ட்ரைனிங் டாக்டர் மாதிரியே பேச மாட்டேக்கே, கறிக்கடையில் உள்ள ஆள் மாதிரிலாம் பேசுது. ஐயோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு வேற தலையில பண்ற ஆபரேஷன் வரும்போது நான் உங்களுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் கூட்டு போய் காட்டுதேன், சரியா? இப்போ நம்ம கையை மட்டும் தான் பார்க்கணும், கையில கவனமா இருங்க. அவரு பாருங்க எப்படி பேந்த முழிக்காருன்னு. டாக்டர் டாக்டர், அவருக்கு நம்ம மயக்க ஊசி போட்டவரை மயக்க வச்சிருவோமா? மயக்க வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பார்ப்போமே. ட்ரைனிங் டாக்டர் நம்ம அப்படிலாம் பண்ண முடியாது. அவருக்கு கைக்கு ஆப்ரேஷன் பண்ண போறோம்ல, நம்ம கையை மட்டும்தான் மரத்து போகிறதுக்கு ஊசி போடுவோம், வேற எதுவும் நம்ம பண்ணக்கூடாது. சரி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, எனக்கு எல்லாமே மறந்து போயிரும் போலயே. என்னது மறந்து போயிருமா? ஐயோ இது ஆஸ்பத்திரியா இல்லைன்னா சவக்கிடங்கா? இப்படி பேசுதா அவளே? டாக்டர் எனக்கு ரொம்ப போர் அடிக்கு டாக்டர், நம்ம வேற ஏதாவது ஆபரேஷன் போய் பார்த்துட்டு வருவோமா? நீங்க இன்னைக்கு தானே புதுசா வந்திருக்கியோ, சரி நீங்க ஆஸ்பத்திரி போய் சுத்தி பார்த்துட்டு ஒவ்வொரு பேஷண்டா பார்த்துட்டு வாங்க, நான் இந்த ஆபரேஷனை முடிச்சு வைக்கேன். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் நான் எப்போ வீட்டுக்கு போகணும்? நீங்க இன்னும் 1 மாசத்துல போயிடலாம். அப்பா 1 மாசமா? என்ன டாக்டர் சாதாரண தலைவலிக்கு 1 மாசம் சொல்லுதியோ? வேற வழி இல்லம்மா, நீங்க 1 மாசம் இருந்தா தான் பொழைக்க முடியும். 1 மாசம் நான் இங்க இருந்தாதான் நான் பொழைக்க முடியுமா டாக்டர்? இல்லம்மா 1 மாசம் நீங்க இருந்தா தான் நான் பொழைக்க முடியும், அப்பதான் எனக்கு பீஸ் வரும். அடங்கொன்னியா? ஐயோ யார் இந்த பேய் மூஞ்சி டாக்டர் என் பக்கத்துல வந்து நிக்காவோ? ஹாய் டாக்டர், ஐ எம் மிஸ்டர் நெட்டவலி, புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற டாக்டர் நான். டாக்டரா? உங்களை பார்த்தா டாக்டர் மாதிரில. ஆமா எதுக்கு நர்ஸ் துணியை போட்டு வந்து நிக்கீங்க? டாக்டர் துணி கிடைக்கல, அதான் நர்ஸ் துணியை போட்டுட்டு வந்துட்டேன். நமக்கு வேலை தானே முக்கியம், எந்த துணியா இருந்தா என்ன? சப்பா காலையிலே கண்ணை கட்ட ஆரம்பிச்சுட்டு இவங்க கிட்ட எல்லாம் நம்மளால பேச முடியாது. சரி நம்ம போய் சாப்பிட்டுட்டு படுப்போம், அடுத்து ஏதாவது ஆப்ரேஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே மேடம், மேடம் பேஷண்ட் மேடம், நீங்க இன்னும் 1 மாசத்துல சரியாகி போயிருவியோ, சரியா? நான் போயிட்டு வரேன். டாக்டர் ஆபரேஷன் முடிச்சிட்டியலா? ஆமா ஆப்ரேஷன் முடிச்சாச்சு, இப்ப அவர் கோமால இருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சிருவாரு. ஏன் கோபமா இருக்காரு? சந்தோஷமா இருக்க சொல்லுங்க, அதான் ஆபரேஷன் முடிஞ்சிட்டல. ஓ மை காட், கோபமா இல்லை, கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. கோமாவோ மாமாவோ என்ன கருமமோ போ. சரி எப்படியோ ஆபரேஷன் பண்ணியாச்சு, அடுத்த ஆபரேஷனுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். ஹலோ டாக்டர், ஹவ் ஆர் யூ? ஏ இடியட், ஹூ ஆர் யூ? என்ன டாக்டர் இப்படி கேக்குறீங்க? டாக்டர் ஜான்சி அனுப்புனாங்கல்ல, அந்த ட்ரைனிங் டாக்டர் நான் தானே. என்ன வளர்ற? ட்ரைனிங் டாக்டர் பின்னாடி நிக்காங்கோ, நீ யார் மேன்? இந்த பொம்பளை ட்ரைனிங் டாக்டரா? ஐயோ டாக்டர், இந்த பொம்பளை கடையா போட்டு விற்கும். அன்னைக்கு கூட ஏதோ சிக்கன் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்துச்சு, நான் பார்த்துருக்கேன். இது கடை போடுற பொம்பளையாச்சு, இது எப்படி டாக்டர்னு சொல்லி உள்ள புகுந்துச்சு? ஐயோ என்ன சொல்ற, இது டாக்டர் இல்லையா? அப்ப இந்த பொம்பளை ஏமாத்தி தான் இவ்வளவு நேரம் ஆஸ்பத்திரியில சுத்திக்கிட்டு இருந்துச்சா? ஏய் பொம்பளை, யாரு நீ? தீவிரவாதியா? எங்க இருந்து வந்திருக்க? ஹாஸ்பிட்டல்ல என்ன பண்ண வந்திருக்க நீ? உண்மையை சொல்லு. ஐயா இவன் டாக்டரா? இவனை பாருங்களேன், இவன் மூஞ்ச பாருங்க, 4 பேர்கிட்ட முட்டையை பிடுங்கி தின்னவ மாதிரி இருக்கான், முட்டையை முழுங்கிருக்கான். டாக்டர் இவனை நம்பாதீங்க, இவன் பொய் சொல்லுதான். நான் தான் அந்த ஜான்சி ராணி அனுப்பின டாக்டர், இவன் பொய் சொல்றான். பாருங்க டாக்டர், இந்த பொம்பளை எவ்வளவு பொய் சொல்லுதுன்னு. அவங்க பேர் வெறும் ஜான்சி தானே, இது ஜான்சி ராணின்னு சொல்லுது. இந்த பொம்பளை ஃப்ராடு. முதல்ல உடனே அனுப்புங்க, எல்லா பேஷண்ட்டையும் விஷ வச்சு கொள்ள வந்திருக்கா. அட பாவி சண்டால, நான் விஷம் வச்சு கொள்ள வந்திருக்கனா? என்ன போய் புழுகுறான்? பெரிய டாக்டர் முட்டை டாக்டர், இவனை அடிச்சு பத்துங்க. இவனும் இவன் ட்ரெஸ்ஸையும் பாருங்க, சினிமால பின்னாடி டான்ஸ் ஆடுறது மாதிரி இருக்கான். இங்க என்ன நடக்குன்னே தெரியல. ஆபரேஷன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எந்திரிச்சு ஓடிடுவோம். அதானே, கையில ஆபரேஷன் சொல்லும் போது நீ மண்டைய பழந்து பார்க்கணும், சுத்தியல் எடுங்கன்னு சொல்லும் போது விளாட்டு பொண்ணு விளாடுதான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது நீ சரியான ஃப்ராடுன்னு. வெளியே போமா. யோ நான் வேலை கேட்டதாமியா வந்தேன், நீர் தான் நீ பேசவே விடல. நீரே ஜான்சி நீரு டாக்டர் நீரே என்னை கூட்டு வந்துட்டீரு. எனக்கும் ஆசையா இருக்காதா டாக்டர் ஆகணும்னு? அதனாலதான் நானும் பின்னாடி வந்து ஆபரேஷன் பண்ண வந்து நின்றுட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வெளியே போ, ஒரு நிமிஷம் கூட நீங்க நிக்க கூடாது. ஏழை முட்டை மூஞ்சி, உன்னாலதாம்ல இவ்வளவு பிரச்சனையும். நீ ஆம்லை வந்த, நான் ஒரு 4-5 ஆபரேஷன் பண்ணிட்டு போயிருப்போம்ல, ஒரு ஆபரேஷன் கூட என்ன ஒழுங்கா பார்க்க விடாம கெடுத்துட்டிய. இப்ப பாரு அந்த ஆப்பிள் மண்டையை என்ன வரத்துக்கு வாரான்னு. டாக்டர், இந்த பொம்பளை உங்களை பார்த்து கோண மண்டையன்னு சொல்லுதா? பொய் சொல்லாத. ஆப்பிள் மண்டேன்னு தானே சொன்னேன், கோண மண்டே நான் எங்க சொன்னேன்? உன் மனசுல இருக்கிற ஆசையை சொல்லிட்டு என்னைய மாட்டி விடுதியோ? ஏ பொம்பளை, ட்ரைனிங் டாக்டரை விட்டுட்டு நீ வெளியே போறியா இல்ல போலீஸை கூப்பிடவா? இந்த வாங்கிக்கோ மீதி, நான் வரட்டுமா? என்ன டாக்டர், கொஞ்சம் நீங்க யோசிச்சு ஆள் எடுத்திருக்க கூடாது? அவசரமா இப்படிப்பட்ட ஆளெல்லாம் நீங்க எடுக்கீங்க. அது மூஞ்ச பார்த்தா டாக்டர் மாதிரியா இருக்கு, அது மூஞ்ச பாருங்க 4 வீட்டுல போய் பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏழை அவிச்ச ஆம குஞ்சு மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு நான் 4 வீட்டுல பிச்சை எடுக்கனா? இந்தா நீ செத்த, இன்னைக்கு உன் முடிய பிச்சு துண்டா எடுத்துட்டு நான் வீட்டுக்கு போலன்னா என் பேரு நெட்டவலி இல்ல. ஆ ஆ ஆ ஆ விட்டுருங்க டாக்டர், காப்பாத்துங்க.
ஏ பொம்பளை விட்டுரு விட்டுரு. ட்ரைனிங் டாக்டர், நான் இவனை வச்சு தான் 1 வருஷத்துக்கு ஓட்டணும். இவனுக்கு சம்பளமே போடாம நான் இவனை வச்சு ஓட்டணும். அவனை கொன்றாத. விட்டுரு விட்டுரு விட்டுரு. மைண்ட் யுவர் வார்த்தை, அந்த பயம் இருக்கணும். வரட்டா?